ரம்யாவும் நானும் எப்படின்னா, அவ எப்படின்னா, அவ ரொம்ப எமோஷனல் பெர்சன். கனெக்ட் ஆயிடுவா. கனெக்ட் ஆயிட்டா அந்த ஒரு இது இருக்கும். ஆனா, அவளும் நானுமே செம்மையா சண்டை போட்டுருக்கோம். ஏதோ ஒரு இதுல ம். நான் திட்டியிருக்கேன். இல்ல இப்படி பயந்துட்டா அன்னைக்கு. நான் ஆனா கூப்பிட்டேன். பாரு நீ இல்ல. எல்லாரையும் நான் இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு நான் உன்ன வெறுக்கிறேன்லாம் இல்ல. இங்க யாரையும் வெறுக்கவும் மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நைட்ல ஒரு கொஞ்சம் தோன்றதோ, இல்ல ஹக் வேணுமோ, குஜு குஜு குஜுன்னு ம். ஓடி வந்து ஹக் பண்ணுவா, போவா. ஆனா அதே நேரத்துல அவளுக்கு நான் தப்பு பண்ணா நான் தப்புன்னு சொல்லுவேன். ஓகே. இல்ல ரம்யா, நீ பண்றது தப்பு. நீ இந்த மாரி விளையாடு. நீ இன்னும் கொஞ்சம் இது பண்ணு. நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஆனா, என்னோட வேலை சொல்றது. ஸோ, நான் நான் அவங்க கிட்ட வந்து நான் சொல்லிடுவேன். இன் தி எண்ட் எனக்கு நெறைய இடத்துல எப்படின்னா, இப்போ டாஸ்க்னா ரம்யா விளையாடுறாங்க. டாஸ்க் ஆனா, இப்போ வேலைன்னு வந்துட்டா அவங்க நெறைய எக்ஸ்கியூஸ் குடுப்பாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல லூஸ் மோஷனோ, இல்ல வந்துட்டு அவங்களுக்கு தலைவலியோ, பேக் பெயினோ, அவங்களுக்கு பாடி பெயினோ சம்திங் ஏதோ ஒண்ணு வருது ம். வந்துட்டு, எனக்கு அந்த இடத்துல மட்டும் அவங்க எக்ஸ்கியூஸ் குடுக்குறாங்களோ! ஏன்னா வொர்க் நானும் வந்துட்டு இருக்கிறதுலயே அடி வாங்கினது நான் தான் உள்ள. ஆனா நான் வொர்க்ன்னு வந்துட்டாலும் வொர்க் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் வேலை செய்யணும் வீட்ல. யாரும் நமக்காக வந்து கிளீன் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. ஓகே. நெறைய இடத்துல ஏதாச்சும் சொன்னாலே அவங்க இது அதுன்னு சொல்ருவாங்க. டாக்டர்ட்ட போயிட்டு வருவாங்க அண்ட் ஆல் ஆஃப் தட். நானும் தான் போயிருக்கேன். நான் லிட்டரலா அன்னைக்கு டாக்டர்ட்டலாம் நான் போயிட்டு வந்துட்டு நான் இப்படி இருந்தேன். எனக்கு நிஜமா எல்லாமே தலைகீழ தான் சுத்திச்சு. ம். ஆனா கூட நான் டாஸ்க்கு போய் இல்ல, இல்ல நான் அது வந்துச்சான்னு கூட தெரியல. அந்த பெருங்காயம் டாஸ்க். ம். நான் இப்படிதான் போனேன். வினோத் அப்போ என்ன கலாய்ச்சிருப்பாரு. நான் கெமி இத விட ஃபாஸ்ட்டா போ முடியும். ஏதோ ரொம்ப ஓகே. ஸ்லோவா ம். நடந்ததுக்கு. ஐ ஹேவ் டன். நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவங்க இன்வால்வ்மென்ட் இல்ல. ம். ஏன் பண்ணுவா? ஸோ நான் ஃபீல் பண்ணேன். அவளும் சொல்லியிருக்கா. "நான் போனா நீ அழுவியாடி?" அப்படின்னு கேட்பா. என்ன நான் போனா நீ அழுவணும் சரியா? கெமி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லியிருக்கா. ஆனா அவ எதிர்பார்க்கல. ஓகே. நான் நான் போயிடுவேன் அவளுக்கு முன்னாடி. ஏன்னா அவளுக்கே ஒரு ஷாக். ஏன்னா ஓகே. அவளே சொல்லியிருக்கா. இந்த மாதிரி நான் தான் போவேன். அவ என் மேலலாம் நெறைய நம்பிக்கை வச்சிருந்தா. "நீ நல்லா ஆடுவடி. அ தங்கம் நீ இது பண்ணுவ, அது பண்ணுவலாம்" சொல்லுவா. ஆனா எனக்கே ஷாக் அவளுக்கு ஷாக். அவளால அத அக்செப்ட் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் அவ அவ்ளோ அழுதுருக்கா.